ஹைடா விஎஃப்எஃப் ரஃப் நைட் பொண்ணு பார்த்தது அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் முன்ன ஹக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ ஒரு சின்ன ஹாப்பி. ஸோ நான் ஹக் பண்ணி அவன் சீக்கிரலாம் கிஸ் பண்ணுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஜஸ்ட் சிஸ்டர் டைப் அப்படி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. ஸோ அப்படி திங்க் பண்ணிட்டு தான் நீங்கள் கிஸ் பண்ண வீக் இது வேறு மாதிரி இருக்கு. அவன் கண்ணுக்கு நீங்கள் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க. பட் சைலண்ட்டாக இருக்கான், கட்டுப்பாக இருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் வீக் கேபினை பார்த்துட்டே இருக்கீங்க. வீக் கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேபினே பார்த்துட்ருக்கீங்க. சாரிங்க, நேற்று உங்ககிட்ட சொல்ல முடியாமல் நான் எங்கிட்ட போயிட்டேன். எனக்கு போன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் கேபினை பார்த்துட்டு நேற்றே உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நாங்கள் 2 பேரும் என்னை தேடி நீங்கள் வந்துட மாட்டிங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை டிடெக்டிவ் வச்சுலாம் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே புரிஞ்சது. வீட்டில் போய்ட்டு நிறைய திங்க் பண்ணேன். இதை உங்ககிட்ட சொல்லாமா அந்தம்மா அப்படி எல்லா மைண்டுமே ஒன்று தான் சொல்லுது. இந்த டைம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும்ல, வேணாம் சொல்ல வேணாம் அப்படி தோணுதுவே. என்னமோ தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட சொல்லவும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் உங்களுக்கு இந்த டைம் மேரேஜ் ஆகிருக்கும்ல, சொல்லவும் தோணலை. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல வி அப்படின்னு ஒரு குழப்பமாக நீங்கள் வீ கேபினை பார்த்துட்டு ஒன் டைம் அதெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு நேற்று ஒர்க் முடிஞ்சிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து உங்களை அனுப்பியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக அவன் கேபினே பார்த்துட்ருக்கீங்க. அவன் கூப்பிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. பட் எங்கள் வீ கடுப்பில் இருக்கான். அப்போது இது மின் தான் உன் ஹஸ்பண்டா? அப்புறம் ஏன்டி என் கூட அப்படி இருந்த? ரொம்ப நாள் உன்னை பார்த்தேன் அப்படின்னு அவன் ஹேருக்கு இப்போ பிடிக்கிறான். ஏன் தெரியல, ஜெலசினஸ். இவன் புருஷனா? மார்னிங் யார் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணட்டும்? ஓகே ஈவினிங், நேற்று ஈவினிங் இவன் கூட போனேன். அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி மண்டி கொலிப்பிட்டு அவன் அமைதியாக கேபில் இருந்தால் வெளில வரல, அமைதியாக இருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. இந்த டைம் நீங்களும் இன்னும் ஒரு மாதிரி 2 பேரும் க்ளோஸாக உட்காந்துட்டு சிஸ்டம் பார்த்து ஏதோ பேசிட்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்க்க வீக்கு அவ்வளோ கோபமாகுது. அவன் கட்டுக்குள்ள பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான் 2 பேரையும். பட் இங்கே நீங்கள் என்னதான் அவங்க கூட பேசி சிரிச்சு அந்த மாதிரி இருந்தாலும் ஏன் இன்னும் உங்களை கூப்பிடலாவன்? ஏன் கூப்பிட்றேன்னு சொன்னாங்கல்ல, கூப்பிடுவாங்களா? இந்த டைம் நம்மளே போகலாமா? அவங்களுக்கு ஒர்க் இருக்குமா? உங்கள் மண்டக்குள்ளே இது மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஈவினிங்கே ஆகிடுச்சா? உங்களை கூப்பிடவே இல்லை. இவன் ½ அன் ஹவர் தான் இருக்குது, கிளம்பலாமா வீட்டுக்கு? நீங்கள் கேபினை பார்த்துட்டே போகலாம். ஒரு நிமிஷம் வேன் அவனை பார்க்குறீங்க. லோன் அமௌண்ட் சொல்லிட்டு இருந்தோம்ல, நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரேன். நான் வெயிட் பண்ணுறேன். நீ கொடுக்கலையா? 1 by 1 தானே போகணும், போயிட்டு வா அப்படின்னு உங்கள் சேரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரீட்டாக கேபினை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஒர்க்காக என்ன மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு நானே வரலான்னு தோணுது. பட் உங்கள் கோவத்தை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் தயங்கிக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மின்னும் அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அவன் கேபின் வந்தா, சரி நீ போ, நீங்கள் முன்ன பார்க்க இன்னும் டைம் ஆகுதான். பாரு, லேட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நான் உன்னை விட்டு போயிடுவேன். பிகாஸ் நான் என் பார்ட்னரை வெளியே மீட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சீக்கிரம் போ, லேட் ஆகிடுச்சுன்னா விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாட்சை பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். நீங்கள் கேபினை பார்த்துட்டு அவன் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி மேனேஜர் ரூமுக்கு போகிறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் மைண்டுக்குள்ளே பற்றினா அந்த தாட் வந்திருக்கும். இப்போது மேனேஜர் ரூம் டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் இப்போ இவன் என்ன பேச போகிறான்னு தெரியலையே, அது மட்டும் தான் ஓடுது. ஸோ உள்ளே போகிறீங்க. அவன் வாவன் உன்னை தான் எதிர்பார்த்தேன் சார், நான் கூட கேட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னு. உனக்கு இல்லாமல் இல்லையா அப்படின்னு அவன் சேர்லேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் அவனுக்கு முன்னாடி அந்த டேபிள் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவன் சேர்லேருந்து எழுந்து உங்கள் கிட்டே வரான். நீங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தை போக்கிட்டு, சார் எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, இதை மட்டும் அக்செப்ட் பண்ணி எனக்கு உங்கள் சைன் மட்டும் வேணும் சார். சைன் தானே? ம் 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 போட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வா அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. என்ன பண்ணுற வயன்? சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ப்ளீஸ் உங்கள் சைன் மட்டும். பிடிக்காதா? நேற்று சீ கூட க்ளோஸாக இருந்தான்னு நினைக்கிறேன். அவனே பார்க்குறீங்க, உங்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கோம் அவன் பார்த்துட்டான் அப்படின்னு. தேவையில்லாமலாம் பேசாதீங்க சார், கையை விடுங்க அப்படின்னு அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்துக்கிட்டு சைன் போடுறீங்களா இல்லையா? ஏய், எனக்கு நீ ஆர்டர் போட்டுறியா? ஆர்டர்லாம் இல்லை சார். சார் ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க? என்ன வயன்? எனக்கு தெரியும், இந்த கம்பெனியில் நான் மேனேஜராக இருக்கேன். எனக்கு கம்மி சம்பளம், பட் அது சிஓ அப்படி இல்லைல்ல, இந்த ஹோல் கம்பெனி. அது மட்டும் இல்லை, இதை விட எத்தனையோ கம்பெனி பிரான்ச்சஸ்லாம் அவன் பேரில் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறத விட அவன்கிட்ட தெர போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்க போல. என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? ஏய் நரிகாதா, என்ன ஆக்ட் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி போங்க சார் அப்படின்னு அவன் செஸ்ஸில் கை வச்சு தள்ளி போகிறான். தள்ளி விட்டுருங்க. அவன் உங்களை விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறான். பிகாஸ் அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டான். ஏய் என்ன பண்ணுற நீ? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார். ஓ பிடிக்கல? நேற்று அவன் கூட என்ஜாய் பண்ண போல உன் ஃபேஸை பார்த்தண்டி, பட் உன் பாடியை தான் என்னால் பார்க்க முடியல. அவன் பார்த்துட்டான் போல. சரி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? நேற்று நடந்தது தான் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கேன். ம் சரி சொல்ல, நான் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள நேற்று நடக்கவே இல்லையா என்ன அப்படின்னு அவன் உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லடி, இவ்வளோ நாள் கத்திட்டே தானே இருந்தேன். கிட்ட வரும் போதெல்லாம் கையை பிடிக்கும் போதெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு எனக்கு இது பிடிக்காது, நான் அந்த பொண்ணு இல்லை அப்படிலாம் என்கிட்ட புருடா விட்டுட்டு அவன் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி கேட்க சைலண்ட்டாக இருக்கீங்க. யாருக்கும் தெரியாது இல்லையா வீக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. பட் இதை சொல்லலாமான்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறீங்க. அவன் தருதா தருதா அவன் கூட பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு, என் கூட கஷ்டமாக இருக்கா? சனி கொஞ்சம் ஓர பேசுகிறேங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஓரா தாண்டி பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன். மணிக்காக்க நீ எவ்வளோ பண்ணியும் அதுக்கு மேலேயும் பேசுவேன். மணிக்காக்கவா? அவங்ககிட்ட அதிகமாக மணி இருக்குன்னு தானே அவங்ககிட்ட போனேன். அவங்கக்கிட்ட பேச முடியாது, சைன் கூட எனக்கு வேண்டாம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து மூவாக டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன சார் பண்ணுறீங்க? கையை விடுங்க. அதுக்குள்ளே உன்னை விட்டுருவானா? தள்ளுங்க சார். சிவார், இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒருத்தான அமௌண்ட்டே இல்லை, இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வேன், இதை விட அதிகமாக நான் உனக்கு தரேன். எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறியா அப்படி கேட்க, நீங்கள் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு எனக்கு எதுவும் வேணாம், உங்கள் சைன் கூட வேணாம், சைன் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் இங்கிறது கிளம்புறேன் போக அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான். நீங்கள் தள்ளி விட்டுட்டுருக்க. இந்த டைம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீ வந்துட்டான். உங்கள் ஷர்ட்லாம் ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி கலந்து ஒரு மாதிரி கிழிஞ்சு அப்படி இருக்கு. வீ வந்த உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். இந்த சவுண்ட் கேட்டு நீங்கள் வீயை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ அசிங்கமாயிடுச்சு. வீ முன்னாடி இப்படி நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இவன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு நின்றுருப்பான். நீ வீ பார்த்து அடுத்த செகண்ட் உங்கள் ட்ரெஸ்லாம் பிடிச்சிட்டு திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவனை உங்களால் பார்க்க முடியல, ஷீன் தெரியல, ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண முடியல, ஷினுமும் தெரியல, ஒரு பயம். ஸோ அங்கேருந்து ஓடிட்டுருங்க. வீ நீங்கள் அவன் கேபினை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனை உங்களே பார்த்துட்ருக்கானே, இவன் எங்கே போகிறா, வீட்டுக்கு போனாலும் இப்படி தானே போகணும், இந்த பக்கம் எதுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்டாக தான் உட்காந்துருப்பான். பட் அன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டான். பிகாஸ் அவனுக்கு ஒரு கோவம் உங்ககிட்ட பேசல, பட் உங்களை பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். நீங்கள் மேனேஜர் ரூமுக்குள்ளே வந்திருப்பீங்க, ஸோ பார்த்துருப்பான். இவ்வளோ நேரம் ஆக்கியும் ஏன் ஒயின் வெளில வரல அப்படிங்கிற மாதிரி அவன் டக்குன்னு உள்ளே வர இப்படி நின்றுருக்கீங்க. அந்த மேனேஜரும் பயத்தில் வீக்கிட்ட, சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எதனா வேணுமா அப்படின்னு தாங்கிக்கிட்டே கேட்க, எதுவும் பேசல. அவன் ஃபேஸில் ஒரு பக்குன்னு ஒன்று விட்டு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆஃபீஸில், என்கிட்ட என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி அவன் ஷர்ட்டை பிடிக்க, சார் இது இல்லீகல் எனக்கு தெரியும் சார், பட் நான் எதுவும் பண்ணல, அவன் தான் என்ன அப்ரோச் பண்ணான். சைலண்ட் ஆகிட்டான். ஒரு கொலவெறி அவன் கண்ணில் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் உங்ககிட்ட அவன் ட்ரை பண்ணது. இவன் இப்படி சொல்ல சைலண்ட் ஆகிட்டு அவனே பார்க்க, ஆமாம் சார், ஒன் செகண்ட் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த அந்த பேப்பர் எடுத்து காட்டி, ஏதோ இந்த அமௌண்ட் அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் சைன் போடணுன்னா
உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் தான் சார் எங்ககிட்ட ட்ரை பண்ணா. வி சைலண்ட் ஆகிட்டா. மணிக்காக தான் சார். இதில் ஏன் தப்பு எதுவும் இல்லை, ப்ராமிஸா ஏன் தப்பு எதுவும் இல்லை சார். என்ன வளர்ற நீ? ஆமாம் சார், அந்த பேப்பர் நீங்கள் படிச்சதுனால பாருங்களேன் அப்படி சொல்ல வியும் அதை பார்க்குறான். இப்போ தெரியுதா சார், அவள் தான் சார் என்கிட்ட அப்ரோச் பண்ணான். இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். சரி என் வேலை போயிடாதில்ல அப்படி கேட்டுகிட்டே இருக்கேன். வி அங்கேருந்து போயிட்டான். அந்த அந்த மேனேஜரும் ஃப்ரீயே பீட் பண்ணிட்டு சைலண்டாக ஒரு சேரில் அமைதியாக உட்காந்துக்கிட்டான். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் அழுதுட்டு நின்றுருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சுச்சுவேஷனில் வி உங்களை பார்த்துருப்பான். இன்னமும் தெரியல அவன் முன்னாடி உங்களால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட். ஸோ அமைதியா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருந்துகிட்டே உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு வெளில போயிடலாம் வி பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு திரும்பிட்டு இருக்க. வயன் ஒர்க்கர் தான். நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா? டைம் ஆகிடுச்சுல்ல? நான் கிளம்பிட்டேன். உன்னை வி சார் கூப்பிட்டாரு, நீ போயிடு. அவர் ரூமில் தான் இருக்கார். நீங்கள் அமைதியாக அவளே பார்க்குறீங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவள் கிளம்பி போயிட்றா. நீங்கள் அமைதியாக அவன் பண்ணதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க. கிளப்பில் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேச ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கே வி அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருப்பான். இப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட மேனேஜரை நீங்கள் அடிச்சிருப்பீங்கள்ல, உங்களுக்கு தான் அவ்வளோ கோவம் வருமே, உங்களால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. வரவங்களை எப்படி பார்ப்பேன்னு தெரியல, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குவே அப்படி திங்க் பண்ணிருக்க. அவளும் மேக்கப்லாம் பண்ணிட்டு சரி வை நான் கிளம்புறேன் சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிட்டு போக ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வியை பார்க்க வந்துட்டுருக்கீங்க. கரெக்டாக தப்பு. நம்மளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் வீக்கிட்ட சொல்லிடணும். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு மாதிரி அவங்க நம்ம மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க. எனக்கு கொடுக்குற இந்த லவ் உங்கள் பொண்ணுக்கும் கிடைக்கணும்ல, உங்ககிட்ட இருந்து சொல்கிறேன், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நடந்து வந்த வி கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தா வி இல்லை. எங்கே தானே வர சொன்னாங்க, வேறு எங்கேயாவது அப்படின்னு அந்த ரூமையை திரும்பி திரும்பி பார்க்க அந்த கேபினுக்குள்ளே ஒரு குட்டி ரூம் இருக்கு. வி அதுக்குள்ளே நின்றுருக்கான், ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். இன்னும் ஸ்மோக் பண்ணுறது விடலையா? எப்போ சேஞ்ச் ஆகிருக்கீங்க? இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு வேக வேகமாக நடந்து டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வரலாமா அப்படி கேட்டுகிட்டே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே வர வி லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு ஸ்மைலோட உங்ககிட்ட நிறைய பேசணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, இன்னும் அதே கோவம் என் மேலே கை வச்சுங்க, அவங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க. ஏய் நிறுத்தடி, அவனு பார்க்குறீங்க, எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமா போடுவேன்? ட்ராமாவா? ஆமாடி, எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமா போடுவேன்னு சொன்னேன். என்ன ஜெமன் பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லணும், நிறைய திங்க் பண்ணிட்டு வந்தேன் ஜெமன். நிறுத்தடி, இப்படி தான் நீ எல்லாருக்கிட்டையும் ஆக்ட் பண்ணுவியா? ஆக்டிங்கா? என்ன பேசுகிறீங்க? ஆக்டிங்? நான் ஆக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு அவனை பார்க்க அவன் ஸ்மோக்லாம் கீழே போட்டு காலை வச்சு மிதிச்சிட்டே லிஸ்ட்டில் இன்னும் எத்தனை பேர் தான் இருக்காங்க? லிஸ்ட்லையா? என்ன ஜெமன் பேசுகிறீங்க? எப்படி பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுற நீ? இப்படி தான் நீ என்கிட்டயே ஆக்ட் பண்ணியா என்ன? என்னாச்சு ஜெமன் உங்களுக்கு? அப்படி சொல்ல உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வாலில் டைப் பண்ணி இப்படி தாண்டி என்னை ஹேக் பண்ணி என்னை நீ ஏமாத்தின 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த இன்னசென்ட் ஃபேஸு இந்த வாயிலேருந்து வருது பாரு, இந்த வேர்ட்ஸை இதை பார்க்குறது எல்லாம் இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படி தானே? எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் விடுங்க. வலிக்குதா? ஃபர்ஸ்ட்லாம் உன்னை டச் பண்ணி உனக்கு வலிக்குதுன்னா கூட ஒரு வாட்டிலாம் நான் பார்த்து பண்ணியிருக்கேன்டி. வலிக்குது சொல்கிறேன். உங்ககிட்ட இருந்த பதில் வரவில்லையே. பதிலா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? அதாண்டி, அதான் உனக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, பாய்ஸ் லிஸ்ட்டு, அதில் நான் எத்தனாவதுன்னு கேட்டேன். ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அவனே பார்க்குறீங்க. என்னடி நட்டிக்கிறியோ? என்ன சும்மா பேசுகிறீங்க? எனக்கு வலிக்குது. அவன் கை மேலேயும் அவங்க கை வச்சு பிடிச்சிட்டு
ப்ளீஸ் விடுங்களேன். கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. அன்னைக்கு மார்னிங் எவன் பைக்லேயும் வந்து நிற்கிறா, யாருன்னு தெரியல. மின்ன கேபினில் வச்சு கிஸ் பண்ணுறேன். எவன் தெரில. மார்னிங் உன்னை ப்ரொப்போஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஈவினிங் யாருன்னே தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பைக்கில் ஏறி போகிறேன். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போகலாம், கடற்கரைன்னு முடிச்சுட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உன் கூட வெயிட் பண்ணேன். உன்னை பார்த்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் உன் கூட பைக்கில் ஏறி போகிறேன். அதை விட ஹைலைட்டா இப்போ மேனேஜர் கூட ரூமில் என்னடி பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், உடஞ்சே போயிட்டீங்க. அவனை பார்க்குறீங்க. உங்க மேலே டவுட் எதுனா இருக்கா? நிறுத்துடி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. எந்த லிஸ்ட்டில் நான் எத்தனாவதுன்னு கேட்டேன். என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இன்னும் என்னடி ஆக்ட் பண்ணுற? என்ன மாதிரி? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இன்னும் எத்தனை பேர் தான் இருக்காங்க உங்ககிட்ட? அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவன் கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து அவனை பிடிச்சி தள்ளிட்டு, இதுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, உங்ககிட்ட போய் பேசணும், ஒரு எக்ஸிட்டை வந்த பாரு, என்ன சொல்லணும் இல்லை என்ன சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து மூவாக. எங்கடி போகிற? விடுங்க ஜிமன். உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னடி ஆன்சர் பண்ணாமல் எங்கடி போகிற? கை எடுங்க. சொல்லிட்டு போ. சில்லி ரீசனுக்கெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, விடுங்க. சில்லி ரீசனா? ஓகே ஓகே ஓகே, உன்னை பொறுத்த வரைக்கும் இது சில்லி ரீசன் டி. பட்னா எனக்கு இது சில்லி ரீசன் இல்லை அப்படின்னு கையை பிடிக்க. கையை பிடிக்கச்சுமே. என்னடி ஓர பண்ணுற? ஃபோர்ஸ்ஃபுல்லாக இடிச்சு அப்படியே தள்ளுறான். அவன் இழுத்து தன்ன வேகத்தில் அந்த ரூம்குள்ளே இருக்க பெட்லேயும் விழுந்துட்டீங்க. என்னதான் பண்ணுறீங்க அப்படின்னு எழுந்துக்க அவன் கழுத்தை பிடிச்ச அப்படி லாக் பண்ணி அந்த பெட்டில் அப்படி டைட் பண்ணி ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ண மாதிரி உங்கள் மேலே லைட்டை பெண்ட் பண்ணி கழுத்தை நசுக்கிக்கிட்டே. நான் கேட்டதுக்கு இன்னும் நீ ஆன்சர் பண்ணவே இல்லையே. இதை ஆக்டிங்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை என்னை ஹோட்டல் ரூமில் பார்த்தி அதுக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா? இது தெரியாமல் நான் உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன்னா என்ன பேசுகிறீங்க தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா நீங்கள்? என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்படிலாம் என்கிட்ட நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல? ஆமாண்டி, உன்னோட ரியல் ஃபேஸ் அப்போல்லாம் எனக்கு தெரியாது, அதனால நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. இப்போ உன் ஃபேஸ் தான் தெரிஞ்சிருச்சு. அப்படி சொல்லிட்டே உங்களை இன்னும் க்ளோஸாக கழுத்தை போட்டு டைட்டாக பிடிச்சிட்டே. சொல்லுடின்னு அப்படி பல்ல கடிச்சிட்டே சொல்ல உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. நீங்கள் ஒரு எக்ஸைட்டாக இதுக்குள்ளே வந்திருப்பீங்க. சரியோ தப்போ எல்லாத்தையுமே வீக்கிட்ட சொல்லிடலாம். அவனுக்கு மேரேஜ் ஆச்சோ இல்லையோ, பட் அவனுக்குன்னு ஒரு பேபி இருக்குது, அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டோடு வந்திருப்பீங்க. இவன் இப்படி பேசுவான் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் நீங்கள் திங்க் பண்ணாதது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப உடஞ்சிட்டிங்க. நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவங்க கழுத்தெல்லாம் போட்டு நசுக்கிட்டு சொல்லிடி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவமாக பேசிகிட்ருக்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே சும்மா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படி சொல்ல உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. அவன் அதை பார்த்துட்டே இருந்துட்டு அவன் கை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டியர்ஸை வைப் பண்ண வருது. டக்குன்னு உங்கள் கிட்ட திருப்பிக்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை திருப்பி கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி கட்டிச்சு அப்படி பண்ணுறான். நீங்கள் அவளை கிஸ் பண்ணாமல் உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு எட்டை ஷேக் பண்ணி அப்படிலாம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை கட்டிச்சு ஒரு மாதிரி பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் கண்ணில் இதுலேயே தண்ணி வருது. அவள் லிப்ஸை கடிக்கிறதுலேயே தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ வலிக்கிட்டு கோபத்தோடு அந்த கிஸ்ஸை பண்ண பெயின்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் கையெடுத்து அவன் ஷோல்டரில் வச்சு தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அவனோட 2 கையும் கொண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஷர்ட்டில் கை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் கையை லாக் பண்ணுறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அவனை போட்டு அடித்து தள்ளி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் 2 கையும் பெட்டில் வச்சு டைட் பண்ணி ஃபிங்கர் கூட லாக் பண்ணி ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சி அது எல்லாத்தையும் பண்ணுறான். நீங்கள் மூவ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. பட் அவன் உங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறான். அது அவங்களுக்கு பெயினாக இருக்கு. கொஞ்ச நேரம் கோவத்தில் அவ்வளோ கோவத்தில் அதோடவே இன்சர்ட் பண்ண ஒரு செகண்ட் உயிரே போன மாதிரி அந்த பெயினில் கத்திகிட்ருக்கீங்க. மூவ் பண்ணிட்டே இருக்கான். கோவத்துலேயும் ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் உங்ககிட்ட ட்ரை பண்ணி, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி
உங்ககிட்ட அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைம் போகுது. ஒன் டைம் கம்ப்ளீட் ஆகுது, அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். கம்ப்ளீட் ஆகுது, அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபுல்லாக முடிக்கிறான். உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அழுது ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிட்டு எப்பவும் போல் ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் விட்டுட்டீங்க. புரிஞ்சிருச்சு, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், விட மாட்டான் என்றைக்குமே. அது கண்டினியூவே ஆகிட்டுருக்கும். அதுதான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. பட் ஒரு கோவத்தோடு இதெல்லாம் தான் நடக்குது. டைம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டான். அவனுக்கு போதும். அந்த ஃபீல் வந்த உடனே உங்கள் மேலே படுத்துட்டான். ஏன்னு தெரில, ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். இவ்வளோ நாள் கழிச்சு உங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஏன்னு தெரில, ஒரு சின்ன ஹாப்பினஸ். உங்களை அவன் முழுசாக எடுத்துக்கிட்டான். அதோட ஹாப்பினஸ் அவன் மேலே படுக்கிறான். உங்களுக்கு அவன் சொன்னது மட்டும்தான் ஓடுது. உனக்கு நான் எத்தனாவது, பாய்ஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறப்பான். உங்கள் கண்ணை மூடுறீங்க. உங்கள் காதுக்குள்ளே அவன் சொன்னது மட்டும்தான் கேட்குது. ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. இது அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் டக்குன்னு உங்கள் மேலேருந்து எழுந்துட்டான். இந்த டைம் பொறுமையாக நீங்கள் எழுந்தா உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கீங்க. அவங்ககிட்ட பேசவே இல்லை, நிற்க முடியல. ஒரு மாதிரி உட்காந்து அந்த பேண்ட்லாம் போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு பட்டன் போட்டுட்ருக்க இந்த டைம் அவன் ட்ரா ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி அந்த பணத்தை காட்டிட்டு இதுதானே வேணும் உனக்கு, இதனால தானே அவங்க கூட போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டுருந்தேன், எப்போ உனக்கு மணி வேணாலும் என் கூட வந்து படுத்துரு அப்படின்னு அந்த மணி எடுத்து நீங்கள் படுத்திருந்த பெட் மேலே வைக்கிறான். இவ்வளோ நேரம் அவங்களுக்கு மேலே கோவம் இருந்திருக்கும். பிகாஸ் அவன் யாரையோ கூப்பிட்டு வந்து விட்டேன், பைக்கில் ஏறி போனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டு உங்கள்கிட்ட சண்டை போட்டிருப்பான். உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது ஓகே சார் ஜெலசில் இதெல்லாம் பண்ணுறாரு, கோவம் தான். உங்களுக்கு அவன் கோவப்படுவான்னு தெரியும் இல்லையா, ஸோ அவன் கோவத்தில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். இவன் இந்த மணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த உடனே இதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு பேச எதுவுமே இல்லை.